யாரும் நிரூபிக்கவில்லை, ஒருத்தரும் வரவில்லை அப்படின்ட்டு தேர்தல் ஆணையம் புழுவெல்லாம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம நாட்டினுடைய தலையெடுத்தது. பிரதமர்னா புழுவுறாரு, உள்துறை அமைச்சர்னா புழுகிறாரு, லோக்கல் கட்சிக்காரன்னா புழுவுறான். எல்லாரும் புழுவுறதை கேட்டுக்கிட்டு இருக்கணும். அந்த காது செய்த குற்றம் என்னவோ தெரியல, பாவம் இந்தியருடைய காது. அப்புறம் நீங்களும் தேர்தல் ஆணையமும் புழுவுது, எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கணும். ஆனா சிந்திக்க மட்டும் நாங்க கூடாது. கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம் தோழர்களே, ரோசோ செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்திய உச்சநீதிமன்றத்தின் வழக்கு விசாரணை விவிபேட் ஸ்லிப்புகளை 100 விழுக்காடு எண்ணி இவிஎம் எண்ணிக்கையோடு ஒப்பிட்டு தேர்தல் முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என்று கோரி தொடுக்கப்பட்ட மனுக்களின் மீதான விசாரணையில் நியாயம் கிடைக்கும் என்கின்ற ஒரு நப்பாசை இருந்தது. நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்க இல்லையா, சின்ன ஒரு நப்பாசை தான், நிறைவேறாதுன்னு தெரியும், பட் சின்னதாக ஒரு நப்பாசை இருந்ததுதான்னு. அப்படியான நப்பாசை தான் எனக்கும் இருந்தது. இவர்களை பற்றியெல்லாம் நான் விசாரிப்பது வழக்கம். யார் நீதிபதி, எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட தீர்ப்புகளை வழங்கியுள்ளார் என்பதையெல்லாம் நான் விசாரிப்பேன். பொதுவாக அதெல்லாம் ஒரு பத்திரிகையாளருடைய கலந்துரையாடலில் இயல்பாக இருக்கக்கூடிய விடயம். அதையெல்லாம் தாண்டி ஏன்னா நியாயத்தின் மீதான ஒரு பற்று. ஆனால் நமது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, தேர்தல் ஆணையத்தின் மீது பற்று வை, நியாயம் உண்மையின் மீது இல்லை. தேர்தல் ஆணையத்தை நம்பு, யாரையாவது ஒருத்தரை நம்பணும், அது தேர்தல் ஆணையத்தை நம்பு. நான் என்ன கேட்குறேன்னா, கேஸே தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு தொடர்பாக தான். இட் இஸ் அபவுட் த எலக்டோரல் ப்ராசஸ் கண்ட்ரோல்டு அண்ட் கேரிட் அவுட் பை த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அதன் மீது தான் கேள்வி, அதன் மீது தான் வழக்கு, அதன் மீது தான் விசாரணை. நீங்கள் நம்புகன்னு சொல்லிட்டீங்கன்னா விசாரணைக்கு எதையுமே எடுத்துக்க வேணாவே. ஏங்க, அது ஒரு சுதந்திரமான தேர்தல், சுதந்திரமான அமைப்பு, அதை பற்றி நாங்கள் எதுவும் உத்தரவிட முடியாது அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அப்படி ஏன் அப்போ அந்த மனுவை வந்துட்டு விசாரணைக்கு அட்மிட் பண்ணிக்கிட்டீங்க? நீங்கள் ஒரு உத்தரவை பிறப்பிக்க மாட்டீங்க, அதற்கு எதிராக ஒரு உத்தரவு பிறப்பிப்பது அப்படின்னு கேட்குறீங்க. அப்புறம் ஏன் மனுவை விசாரணைக்கு எடுக்கிறீங்க? இந்திய மக்களே, நீங்கள் பாட்டு கண்டபடி யோசிப்பீங்க, உங்களது ஓட்டு போலாது அதெல்லாம் பற்றிலாம் பேச முடியாது, அது ஒரு சுதந்திர அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமே. அப்புறம் ஏன் தேர்தல் தலைமை ஆணையரே, தேர்தல் ஆணையர்கள் நியமிக்கக்கூடிய அந்த பேனல்ல வந்துட்டு இந்திய உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி இருக்கணும்னு சொன்னீங்க? நீங்க சொன்னீங்க, நீதிமன்றம் சொல்லிச்சு. அதை என்ன பண்ணாரு மோடி? தூக்கிட்டாரு. நீங்க வரவே வேணாம் அப்படின்னு ஒரு மினிஸ்டர் போட்டுக்கிட்டாரு. ஆனா அதுக்கப்புறமும் நீங்க சொல்றீங்க, எங்களை பார்த்து, மக்களை பார்த்து, வாக்குரிமை பெற்ற எங்களை பார்த்து நீங்க சொல்றீங்க நம்பு அப்படின்றீங்க. நாங்க நம்ப தயாரா இல்லை நீதிபதி அவர்களே. இந்த நீங்க தேர்தல் ஆணையம் பதில் சொல்லிச்சு, என்ன சொல்லிச்சு அதை முதல்ல பார்த்துருவோம். இந்த மைக்ரோ ப்ராசஸர், மைக்ரோ கண்ட்ரோலர், அக்னாஸ்டிக், அதுக்கு எதுவுமே தெரியாது, அது எந்த சார்பற்றதும் எந்த சார்பும் உடையது அல்ல. இந்த கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படிலாம் கிடையாதுங்க, எனக்கு அதெல்லாம் பற்றி எதுவுமே கிடையாது, நான் அந்த வழியும் கிடையாது இந்த வழியும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்களே, அவங்கள அக்னாஸ்ட் அப்படின்வாங்க. அந்த மாதிரி அப்படியும் கிடையாது இப்படியும் கிடையாது. அது நான் என்ன சொல்ல வரேன், மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்றதுக்கு வந்துட்டு யார் வேட்பாளர் எதுவுமே தெரியாது, அதுக்கு எந்த பட்டனில் அழுத்துறாங்கன்னு தான் தெரியும். எந்த பட்டனில் அழுத்துறாங்கன்றது வச்சு அதை ரெக்கார்டு பண்ணுது இல்லையா. இந்த பட்டனில் அழுத்தினா அதே வேட்பாளருடைய கணக்கில், அதாவது நம்பர் இருக்கு இல்லையா, நம்பர் தானே இது 1 2 3 4 5 6 7 8 256 வரைக்கும் நீங்கள் போடலாம் பேலட் யூனிட்டில். அது தானே போயிட்டு அது பதிவாகணும். அப்படி பதிவாச்சா அப்படின்றதுக்கு ஆதாரம் இருக்கா? இதான் நீதிபதி அவர்களே எங்களுடைய ஒரே கேள்வி. இன்னைக்கு என்னத்துல 2009 இதான் கேள்வி. சுப்பிரமணிய சாமி, ஜிவிஎல் நரசிம்மன், அப்புறம் அத்வானி, அதுக்கப்புறம் அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸு, காமன் காசஸ், ஏராளமான உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர்கள், ஐயநாதன், ஆட்டுக்குட்டி, அண்ணாமலையில் ஒரு ஆட்டுக்குட்டி, இவங்களுடைய எல்லாருடைய கேள்வியுமே ஒன்றே ஒன்று தான். நான் போயிட்டு ஓட்டு போட்டேன், நான் போட்ட ஓட்டு அந்த வேட்பாளருடைய கணக்கில் தான் போய் சேர்ந்ததுன்றது எனக்கு என்ன அத்தாட்சி? ஜெர்மன்லேருந்து இந்தியா வரைக்கும் இதாங்க கேள்வி. அவன் ஜெர்மனில் சொல்லிட்டான் அத்தாட்சியை கொடுக்க முடியலன்னு அதை தூக்கி எறின்ட்டான். நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க, ஜெர்மனி சின்ன நாடு, 6 கோடி பேர், அங்கே வேணால் நியாயத்தை நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், நம்ம 142 கோடி பேர்
அதனால நம்மளுக்குலாம் அப்படிலாம் நடைமுறைப்படுத்த முடியாது, அப்படியான சுக்ரா நியாயத்தில் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு நீங்க சொல்லாம சொல்லிட்டீங்க. கேள்வி இதுதான், மீண்டும் மீண்டும் கேள்வி இதுதான். நான் வாக்களித்த எனது வாக்கு அந்த வேட்பாளரின் கணக்குத்தான் சென்று சேருகிறது என்பதோ, அது அவ்வாறு பதிவானதுதான் பின்னால் எண்ணப்படுகிறது என்பதோ என்ன அத்தாட்சி எனக்கு இருக்கிறது? சொல்லுங்க. இதுக்குதான் பேப்பரை ஒப்பிட்டோம், வாக்குச்சீட்டை ஒப்பிட்டோம், வேற ஒண்ணுமே இல்லை. 1-2 போட்டிருக்குது, இதனால கணிக்க முடியாது. தேர்தல் ஆணையர் சொல்றாரு வியாஸ், தேர்தல் துணை ஆணையர் அவர் சொல்றாரு வியாஸ், கணிக்க முடியாது. ஏன்னா இந்த கட்சி இதுல 1வது நம்பர்ல இருக்கும், இன்னொரு இடத்துல பார்த்தா 6வது நம்பர்ல இருக்கும். உடனே இந்த தேர்தல் நீதிபதிகள் எல்லாம் உடனே மயங்கிட்டாங்க. 1ல் இருக்கும், 6ல் இருக்கும், 8ல் இருக்கும், எல்லாம் இருக்கட்டும். நான் என்ன கேட்குறேன்னா, அந்த வேட்பாளர்களினுடைய வரிசைப்படுத்தி பேலட் யூனிட்ல வைக்கிறீங்கல்ல, அதுலேயும் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகள் முன்னாடி, அதுக்கப்புறம் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகள் அடுத்தது, அதுக்கப்புறம் பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத மாநில கட்சிகள்னு அடுத்தது, அப்புறம் சுயேட்சை, இப்படிலாம் ஏன் வரிசைப்படுத்துறீங்க? ஏன் வரிசைப்படுத்துறீங்க? அப்படி வரிசைப்படுத்துறதுக்கான காரணம் என்ன நீங்க கேட்டீங்களா நீதிபதி அவர்களே? உங்களுடைய அறிவிலே அது புலப்படல போல. ஒரு மூத்த குடிமகன், உங்களை விட வயசானவன் சொல்றேன், எட்டலையாது. இப்போ பிஜேபி இங்க போட்டிடுது தென் சென்னையில் 1வது இடத்துல, இல்ல 2வது இடத்துல இருந்துச்சு தென் சென்னையில். இன்னொரு இடத்துல போனோம்னா, நார்த் இந்தியாவில் போனோம்னா, நார்த் மெட்ராஸ்ல போனோம்னா பிஜேபி 6வது இடத்துல இருக்கு. அவங்களுக்கு தெரியுமா? 3 தேச கட்சிகள் இங்க போட்டிடுது. ஒன்று காங்கிரஸ், இன்னொன்று பிஜேபி, இன்னொன்று பகுஜன் சமாஜ் பார்ட்டி. 3 தான். இன்னொரு கட்சியும் இருக்குது, அவங்களும் சில இடங்கள்ல போட்டிடுறாங்க. இந்த 4த்துல வந்துட்டு 1லயோ 2லயோ பிஜேபி வந்துடும். அதனால ஸ்கீமிங்கு இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சர்வசாதாரணமான விடயம். நான் என்ன கேட்கிறேன் உங்களை, இப்படியெல்லாம் சொல்லி நீங்க அளிக்க போற தீர்ப்பை நியாயப்படுத்திக்கிறீங்களே, தீர்ப்பு தான் நியாயம். தீர்ப்பை நியாயப்படுத்துறதுன்றது படு மோசமான ஒரு செயல்பாடு. நான் என்ன கேட்கிறேன், எளிமையான ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த ஆபத்தை உணர்ந்து தானே யாருக்கு போட்டு யாருக்கு போலாச்சு அப்படின்றது தெரியாததுனால தானே விவிபேட் வந்துச்சு. அந்த விவிபேட்ல பதிவாகி கட்டாயி விடுற சீட்டை என்னன்னு தானே சொல்றோம். அதை பத்தி மட்டும்தானே நீங்க விசாரிச்சிருக்கணும். நீங்க எல்லாத்தையும் விசாரிக்கலாம், அதை பத்தி ஒன்றும் இல்லை. தீர்வு காண்பதா இருந்ததுன்னா, நீதியை கொடுக்கறதா இருந்ததுன்னா எல்லாத்தையும் விசாரிக்கலாம். குட்டையை உடப்படுறதுக்கு எல்லாத்தையும் விசாரிக்கணும். அதனால சொல்ல வர இதை மட்டும் விசாரிச்சிருக்கலாமே நீங்க. இது எங்களுடைய உரிமையா இல்லையா? The fundamental question is whether we have the right on the VVPAT, the right to seek a responsibility from the Indian Election Commission to count and compare before declaring result. இதுக்கான உரிமை எங்களுக்கு இருக்கா இல்லையா? நீங்க என்ன வேணாலும் தீர்ப்பு சொல்லிட்டு போங்க, தாங்க டெக்னாலஜி சந்தேகப்படுறோம், நீங்க எல்லாம் டெக்னாலஜியில் அப்படியே வாரி பிடிச்சி அணைச்சிக்கங்க. நீங்க நீதிபதிகளை நான் உங்களை ஒரு கேட்குறேன், தேர்தல் ஆணையத்தை நீங்க கூப்பிட்டீங்க, பெகாசஸ்ல என்ன பண்ணீங்க? ஒரு நிபுணர் குழுவை போட்டீங்க. அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி உளவு பண்ணக்கூடிய அந்த இதெல்லாம் பற்றிலாம் அவங்களுக்கு தெரியும், அவங்கள பற்றி போட்டு அந்த குழுவினுடைய அறிக்கை கொடுத்தீங்க. ஒரே ஒரு 2 ரோட்டில் போகிற ஐடி இன்ஜினியரை கூப்பிட்டு வந்துட்டு, ப்ரோக்ராம் பண்ணக்கூடியவனை கூப்பிட்டு வந்துட்டு, தம்பிங்களா இந்த செமி கண்டக்டரில் ஹேக்கிங் பண்ணலாமா, ட்ராக்கிங் பண்ணலாமா, யாருக்கு விடணும் யார் ஜெயிக்கணுன்ற மாதிரி ப்ரோக்ராமிங் பண்ணலாமா, அதை டைமிங்க்கு ஏற்ற மாதிரி செயல்பட வைக்கலாமா? ஒரு கேள்வி கேட்டுறது பாருங்க. 5 நிமிஷத்துக்கு சொல்லிட்டு போவான், தாராளமாக செய்யலாம், கொடுங்க நான் பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு போயிடுவான். யாரும் நிரூபிக்கவில்லை, ஒருத்தரும் வரவில்லை அப்படின்ட்டு தேர்தல் ஆணையம் புழுவெல்லாம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம நாட்டினுடைய தலையெடுத்தது. பிரதமர்னா புழுவுறாரு, உள்துறை அமைச்சர்னா புழுகிறாரு, லோக்கல் கட்சிக்காரன்னா புழுவுறான், எல்லாரும் புழுவுறதை கேட்டுக்கிட்டு இருக்கணும். அந்த காது செய்த குற்றம் என்னவோ தெரியல, பாவம் இந்தியருடைய காது. அப்புறம் நீங்களும் தேர்தல் ஆணையமும் புழுவுது, எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கணும். ஆனா சிந்திக்க மட்டும் நாங்க கூடாது. என்ன விதமான விசாரணை இதுன்னு கேட்கிறேன். கண் துடைப்பு. பச்சையாக சொல்கிறேன், கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் தான் பரவாயில்ல. நீங்கள் நடத்திய இந்த விசாரணை நீதி விசாரணை அல்ல, நீதிபதி அவர்களை உச்ச நீதிமன்றமே, இது ஒரு கண் துடைப்பு. நாங்க உங்களுடைய ஒரு தீர்ப்பை வச்சு நம்புறோம். அப்பா
தேர்தல் பத்திர ஊழல் அதையே வெளிக்கொண்டது உச்சநீதிமன்றம் தானே. அதுதான் வெளிக்கொண்டது உச்சநீதிமன்றம் தான். அதுக்கு முன்னாடி டிசம்பர் 11ஆம் தேதி 370 செல்லுன்னும் கொடுத்துருக்குது. இப்போ சொல்லக்கூடிய இதே நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட் தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ ப்ராசஸரில் இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ கண்ட்ரோலரில் என்ன விதமான சோர்ஸ் கோட் எழுதப்பட்டிருக்குது அப்படின்றத கேள்வி கேட்ட மனுவை விசாரணையின்றியே நிராகரித்தவர் தான் தலைமை நீதிபதி. அதனால கையெடுத்து கும்பிட்றவங்க கிட்ட தான் நாங்கள் நீதி எதிர்பார்க்கல. ஆனால் கேள்வி கேட்கறது எங்களுக்கு ஒரு உரிமை இருக்கு இல்லையா, அதில் கேட்குறேன். சோர்ஸ் கோடு என்னது? 1, 2, 3 பேர்லாம் தெரியாது, எல்லாமே விடுங்க. நீ எப்படிப்பா சோர்ஸ் கோடப்பா எழுதியிருக்கிற அப்படின்னு ஏன் நீதிமன்றத்தை தேர்தல் ஆணையத்தை பார்த்து கேள்வி கேட்கல? ஏன் கேட்கல சொல்லுங்க. கேட்கணும்ல. இட் இஸ் கோயிங் டு ஃபங்க்ஷன் த வே இட் ஹஸ் பீன் ப்ரோக்ராம்டு. இது சின்ன பால பாடம் இது எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஏன் எதுவுமே கேட்காதையே நீங்கள் அப்படியே இது பண்ணிட்டு ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ். ஏங்க ஒன்று மட்டும் சொல்கிறேன், நியாயத்தை நீங்கள் கட்டுப்படுத்திடலாம், மட்டுப்படுத்திடலாம், தள்ளி போடலாம். டெஃபர்டு ஜட்ஜ் அப்படி ஜஸ்டிஸ் சொன்னாங்களே அம்பேத்கர் மொழியில், டிலேடு ஜஸ்டிஸ் இஸ் ஜஸ்டிஸ் டெஃபர்டு ஆர் டினைடு ஜஸ்டிஸ், ஏதோ ஒன்று ரைட். ஆனால் உண்மையை நீங்கள் மூடிடுவீங்களா? என்னைக்கு இருந்தாலும் இந்த தேர்தல் ஆணையம் பயன்படுத்திட்டு இருக்கிற இந்த மிஷினை ஏதோ ஒரு காரணத்தினால இந்த நாட்டு மக்கள் பறித்து அதை மாஸ்க் பண்ணி வச்சுருக்கிறாங்க இல்லையா, இந்த மைக்ரோ கண்ட்ரோலரை, அதை எடுத்து அதை ரீட் பண்ணி அதில் இருக்கிற உண்மை என்னன்றது வெளில சொல்ல தான் போகிறாங்க. நடக்கத்தான் போகுது. அன்றைக்கி நீங்களும் இருக்கத்தான் போகிறீங்க. உங்களுக்கு இறைவன் நீண்ட ஆயுளை தரட்டும். இதெல்லாம் பார்க்கணும். நீங்கள் நீண்ட ஆயுளை உங்களுக்கு தரட்டும். ஆனால் நீங்கள் ஏமாத்துறீங்க பார்த்தீங்களா இந்த ஜட்ஜுன்னு சொல்லிட்டு இந்த நாட்டு மக்களை. இது ரொம்ப ரொம்ப அநியாயமானது. இது ஒன்று போகிறோம். இந்த நாட்டில் நீதி வாழுதா, மூச்சு திணறுதா? செத்துறாது, மூச்சு திணறுதா அப்படின்றது இது ஒன்றே போகிறோம். எனவே இந்த நடைபெற்ற விசாரணைன்றது ஒரு முழுமையான கண் துடைப்பு. அப்போ இதுக்கப்புறம் வெற்றி தோல்வியில் அப்படியே தான் ஆயிடுவான். ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, எல்லாரும் இருக்கிறீங்க, நடக்கட்டும், பார்த்துக்கிறலாம். எங்களுடைய ஜனநாயக உரிமை நாங்கள் குரல் கொடுக்குறோம். நீங்கள் அதை மறுக்கிறீங்க. ஏன்னா சட்ட அதிகாரத்தை கொண்டு மறுக்கிறீங்க. என்ன நடக்குது என்று பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.